ஒரு எம்சி ட்ரைனிங்கோ இல்ல கொலாபரேஷனுக்கோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்ரோச் பண்றவங்க கிட்ட எனக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரணுன்றதை இந்த வீடியோல பேச போறேன். ஹாய் எவ்ரிவன், எம்சி தமிழரசன் கருணாகரன் here from Chennai எம்சிஸ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். பேசிக்கலி ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க போது அவங்களோட ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு ரெக்யர்மெண்ட் என்னன்னா, நான் எம்சில சம்பாதிக்கணும். அதுதான் அந்த கத்துக்கணும்ன்ற வேர்டு கூட நிறைய பேர் வராது, சம்பாதிக்கணும். அண்ட் சில பேர் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கத்துக்கணும்ன்றதுக்கான அர்த்தமே என்னன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சம்பாதிக்கணும். இந்த எவ்வளவு சீக்கிரம் முடியுமோன்றது மாச கணக்கோ வருஷ கணக்கோ கிடையாது, நாள் கணக்கு இல்ல வார கணக்கு. அதாவது இன்னைக்கு வந்தாலும் நாளைக்கே சம்பாதிக்கணும் அப்படின்றது அவங்களோட ஆக்டிவிட்டா நிறைய பேருக்கு இருக்கு. பேசிக்கலா அவங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சம்பாதிப்போமா இல்லையான்னு தெரியாத ஒரு ஜாப் ஃபீல்டுக்கு எல்கேஜி யூகேஜி படிச்சு +2 வரைக்கும் டோட்டலா 14 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அப்புறம் 3 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் தேவையான மாஸ்டர்ஸ் இல்லைன்னா வெளியே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோர்சஸ் இதெல்லாம் பண்ணி லட்சக்கணக்காக செலவு பண்ணி தௌசண்ட்ஸ்ல சம்பாதிக்க போற ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு உட்காந்து 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி மாசத்துல ஒரு 25 நாள் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி பொறுமையா போறீங்க. ஆனா இந்த எம்சி இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது மட்டும் உடனே சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது அது எந்த வகையில வந்து அது வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷனா இருக்கும்னு சொல்லி நீங்க யோசிக்கணும். அப்போ இந்த ஃபீல்ட்ல நீங்க தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிக்க முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஆனா அதுக்கேற்ற ஒரு மினிமம் லெவல்ல நீங்க டைம் கொடுக்கணும், மணி கொடுக்கணும், எஃபர்ட் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சம்பாதிக்க முடியுமே தவிர, நீங்க ட்ரெடிஷனலா போகக்கூடிய ஜாப்ல மட்டும் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து கத்துக்கிட்டோம், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் செலவு பண்ணி கத்துக்கிட்டு ஒரு 1000 ரூபீஸ் ஜாப்க்கு நம்ம போறோம். ஆனா இங்க வந்து பெரிய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க ரெடியா வேணும் போது அவங்க வந்து ஒரு சின்ன வருத்தம் வரும். ஸோ அவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய என்னன்னா, ஸ்டார்டிங் அதான் நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு 2 to 3 months எந்த ஒரு மானிட்டரி எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம ஒர்க் பண்ண ரெடியா இருக்கும். ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ல ஒரு லேர்னிங் பேசிஸ்ல இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன ஆகும்னா, ஒரு 2 weeks 3 weeks நான் சொல்றதை பண்ணதுக்கு அப்புறமே டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. அதாவது ஈவெண்ட் கூட வந்தாலும் சரி, இல்ல பேக் எண்ட் ஒர்க் பண்ணாலும் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே ரிசல்ட் வரல, நம்ம கையில காசே வரல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஏதோ ஒன்று பண்றாங்கிறது கூட அவங்க நிறைய பண்ணது கிடையாது. நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா டெய்லி ஹார்ட்லி 15 minutes to half an hour ஒர்க் பண்ண போறாங்க. ஈவெண்ட்டுக்கு வராங்கன்னா ஆனால் ஆவரேஜ் வீக்லி ஒரு 2 ஈவெண்ட் 3 ஈவெண்ட் வராங்கன்னா கூட அதிகபட்சம் ஒரு 10 hours 12 hours பண்றாங்க. இதை பண்ணிட்டு உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னா உடனே வராது. இட் டேக்ஸ் சம் டைம். நம்ம ஹவர்ஸ் ஆஃப் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளவு நாள் ஆகும் நான் ட்ரெயின் ஆகுதுன்னா, நான் யூஸ்வலி சொல்லக்கூடியது ஸ்டார்டிங்ல நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும்னா நீங்க பேக் எண்ட் ஒர்க் பண்ணனா ஆவரேஜா ஒரு 100 hours கணக்கு வச்சுக்கணும். அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னேன். எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா லேர்னிங் நடக்கும். நான் கொடுக்கக்கூடிய அந்த 50-60 போஸ்ட் நீங்க போறது டெய்லி போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 months ஆகும். அது கம்பல்சரி டெய்லி போட்டாகும். ஆனா எவ்ரிடே அதுக்கான டைம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 15 minutes to half an hour கூட ஆகாது. அப்படி எக்ஸ்ட்ரா இன்னொரு அவர் தமிழ் நான் டெய்லி 2 hours கொடுக்குறேன், வேற ஏதாவது ஒர்க் கொடுங்கன்னா இன்னொரு 1.5 hour நான் வேற ஏதாவது ஒர்க் கொடுப்போம், கொலாஜ் ஒர்க்கோ இல்ல வீடியோ எடிட்டிங் ஒர்க்கோ வேற ஏதாவது மார்க்கெட்டிங் ஒர்க்கோ கொடுக்கும்போது நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த 100 hours நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ பண்ணிட்டீங்கன்னா தென் ஐ அம் ரெடி டு டேக் யூ ஃபார் மை ஈவென்ட்ஸ். நான் ஃபர்தரா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்கலாம், ஜூம் கால் ட்ரைனிங் கொடுக்கலாம், இல்ல ஓவர் தி ஃபோன் கொடுக்கலாம். அது மாதிரி என்னோட ட்ரைனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்ல ஆல்ரெடி நீங்க எம்சிஆ இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல வந்து ஒரு கொஞ்சம் ஃபாஸ்டா புஷ் பண்ண ஆரம்பிச்சு நிறைய பேர் நானே மார்க்கெட்டிங் பண்ண உங்களோட ப்ரொஃபைல் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுவேன், என்னோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி உங்கள்கிட்ட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 100 hours ஒர்க்கை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்க. சில பேர் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடுவாங்க, தென் நெக்ஸ்ட் வீக் போடுவாங்க, ஒரு 10 days போடுவாங்க, நிறுத்திடுவாங்க, திரும்ப ஒரு 2 months கழிச்சு வந்து பண்ணுவாங்க. தட் will not give the result. So I want you to do it consistently. எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒன்ஸ் ஆரம்பிச்சீங்க என்ன அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா within 1 week I want you to start this work. ஏன்னா நிறைய பேர் நீங்க அப்ரோச் பண்ணிட்டு திடீர்னு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் அடிச்சா கெட் பேக் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு அப்டேட் கேட்டா இல்ல தமிழ் நான் வந்து ஃபேமிலி ஒர்க்ல பிஸி ஆயிட்டேன், காலேஜ் ஸ்டடீஸ்ல பிஸி ஆயிட்டேன், இது பிஸி ஆயிட்டேன்னு சொல்லும்போது ஐ வாண்ட் பீப்புள் டு டேக் ஆக்ஷன் இமிடியட்லி. என்ன அப்ரோச் பண்ணிட்டீங்க, நான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் அனுப்பிட்டேன்னா within 1 week நீங்க வந்து எனக்கு கெட் பேக் பண்ணும் வித் யுவர் ரிப்ளை வாய்ஸ் அவுட் ஆஃப் தி வீடியோ. இதை பண்ணிட்டு அந்த 1 week முடிஞ்சதுக்குள்ளேயே அதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி மேக்ஸிமம் அந்த 1 week நீங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அந்த அதர் ஒர்க்ஸ் நான் என்ன கொடுக்கணும் அதை பண்ணிட்டு என்ன அப்ரோச் பண்ண டே வந்தது வித்தின் 2 months டைம்குள்ள நீங்க இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டீங்கன்னா ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் டைம் ஆன் யூ ஃப்ரம் தி 3rd month. இதை பண்ணாம நீங்க விட்டு விட்டு பண்றீங்கன்னா நீங்க எப்ப கன்சிஸ்டன்டா ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் டே 1 நான் கன்சிடர் பண்ணுவேன். அட் டைம்ஸ் என்னால டைம் கூட கொடுக்க முடியாது. திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு வந்து தமிழ் இப்ப சொல்லுங்க நம்ம ஒர்க் ஆரம்பிக்கலாம்னா ஐ மே பி பிஸி சம்மர், உங்க கூட நாட் ஈவன் சிங்கிள் மினிட் கால் பேச கூட ரெடியா இருக்க மாட்டேன். நான் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன், நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் எனக்கு ஈவெண்ட்ஸ் இருக்கு, நான் முடிச்சுட்டு பேசலாம், கெட் பேக் ஆஃப்டர் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி சீனியர் பீப்புள் வேற ஃபீல்ட்ல இருந்து வரவங்க சீனியரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க டைம் கொடுக்கறதுக்கு ரெடி கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இன்னும் சில விஷயங்கள் என்ன நடக்கும்னா அவங்களோட ஒர்க்லேயே வேற ஏதாவது ப்ரெஷர் இருக்கும், அங்கேயே எனக்கு டைம் இல்லை தமிழ்னா. அப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுடைய ஒர்க்லேயே உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்போ இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் எப்படி வந்து நீங்க ஈவெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுவீங்க? அப்படி வந்து ஒரு 3 hours போய் ஒர்க் பண்ணா ஒரு 5,000 10,000 கொடுப்பாங்கன்னா அந்த 3 hours மட்டும் தான் மைண்ட்ல வைக்கிறோமே தவிர அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஹவர்ஸ் பண்ணுமோ அது நம்ம ரெடியே கிடையாது. எப்படி உங்களோட ஃபீல்டுக்கு நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிட்டீங்களோ அது மாதிரி இங்க கொடுத்தே ஆகும். ஸோ நீங்க எந்த ஃபீல்டுல ஜாப் ஆகனா இருந்தாலும் சரி,
எம்சில சம்பாதிக்கணும் அப்படின்னா 3 hours ஈவெண்ட் பண்ணா மட்டும் போதும்னு நினைக்காம அதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் ட்ரைனிங் போட்டே ஆகணும்ன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு டைம் ஒதுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் even after becoming an established MC, I was undergoing a lot of training. Almost 13 years in the field இருக்கு. ஸ்டார்டிங்ல MC மோனிஷா மோனோஜ் கிட்ட நான் ட்ரெயின் ஆயிட்டு வந்தேன் 2011-12. அப்போ பே பண்ணி கத்துக்கிட்டு அப்போ வந்து நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் போட்டு கத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஐ காட் ட்ரெயின் பை சோ மெனி பீப்பிள் ப்ராக்டிகலி தியரிட்டிக்கலாக இருக்கட்டும் என்னோட மெத்தட் டாக்டர் மாரதா பத்தி நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்க. அதை தாண்டி நான் நிறைய ட்ரெயினர்ஸ் கிட்ட கத்துக்கிட்டேன். அதை தாண்டி நிறைய கோர்ஸ் படிச்சேன். நான் NLP படிச்சேன், அதுக்கப்புறம் ஹிப்னாசிஸ் படிச்சேன், இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கும் கோர்சஸ்லாம் படிச்சேன். அப்போ எல்லாத்தையுமே நான் டைம் ஒதுக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி தான் நான் ஒரு கோர்ஸ் படிக்கும் போதும் என்னோட ஈவெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் அந்த கோர்ஸ் போறேன். அதே மாதிரி நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி நீங்க கத்துக்கிறதுக்கு தனியா டைம் ஒதுக்கி தான் ஆகணும். இல்ல தவிர நான் ஏற்கனவே பயங்கர பிஸி அப்படின்னா அப்போ வந்து நீங்க இன்னொரு ஃபீல்டுக்கு ஆசைப்படுறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது தெரியாது. அதுக்கு அடுத்தது சில பேருக்கு என்னன்னா எனக்கு திடீர்னு ஃபேமிலியில சேலஞ்ச் இருந்துச்சு, எனக்கு திடீர்னு ஒரு கடன் தொல்லை இருக்கு, இல்ல ஃபேமிலியா இருக்க ஹெல்த் இஷ்யூ இல்ல எனக்கு ஹெல்த் இஷ்யூ இல்ல என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பிரச்சனை, கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பிரச்சனை இப்படின்ற மாதிரி வருவாங்க. அதுல ரெண்டு விஷயம், ஒண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, இல்ல எனக்கு அங்க ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்து என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்க நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அந்த பிரச்சனை எல்லாமே முடிச்சுடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன வந்து ஒரு 1 week முன்னாடி தான் ஒருத்தர் அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணிட்டு வித்தின் a week வந்து அவங்க நான் டாஸ்க் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இல்ல தமிழுக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தென் லெட்ஸ் ஸ்டாப் தி கம்யூனிகேஷன். உன்னோட எல்லா பிரச்சனையும் முடிச்சிடு, அதுக்கப்புறம் திரும்ப வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 week பேக் தமிழ்ஸ் உங்க லைஃப்ல இருந்தாலும் கிடையாது, அப்போ நம்ம கூட எந்த பேச்சுவார்த்தை கிடையாது. அதே மாதிரி திங்க் ஐம் நாட் இன் யுவர் லைஃப், ஐம் நாட் இன் தி கேரியர், இன் யுவர் கேரியர். நீங்க உங்களோட மற்ற பிரச்சனை எல்லாம் முடிச்சு எப்போ உங்களால டைம் கொடுக்க முடியுமோ அப்போ வாங்க பண்ணும். அப்படி இல்லையா ப்ராப்ளம் எப்பவுமே லைஃப் இருந்ததா இது முடிஞ்சா அடுத்தது முடிஞ்சா இன்னொருத்தர் வரும். அப்போ என் ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் தமிழ், பட் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் டைம் கமிட்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கீங்களா, தென் வி கேன் ஒர்க் ஆன் தட். நான் ஒரு கொஸ்டின் வந்து என்ன தமிழ் என் லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சொல்றேன் அதை பத்தி நீங்க கவலைப்படாம ட்ரைனிங் தான் முக்கியம்னு சொல்றீங்கன்னா ஆல்வேஸ் சே தட் பிசினஸ்க்காக நம்ம அசோசியேட் ஆகும். இப்போ என்கிட்ட வந்து ட்ரைனிங் வரவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட அத்தை பசங்களோ மாமா பசங்களோ என்னோட அண்ணன் தம்பிகளோ கிடையாது. யாரோ ஒருத்தங்க எங்க இருந்தோ நீங்க ஒரு பிசினஸ் ரீசனுக்காக என்கிட்ட கனெக்ட் ஆகுங்க போது அப்கோர்ஸ் தேர் இஸ் a humanity there. ஆனா யார்கிட்ட ஹியூமனிட்டி காமிக்கணும்னா இப்போ என் கூட இருக்காங்க ஒரு 1 or 2 years இல்லை அட்லீஸ்ட் 3-4 years என் கூட பழகி இருக்காங்க, அவங்க கூட நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இல்லை அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒரு பாண்டிங் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னா இமீடியட்லி கேன் ஹெல்ப் தேம். அது மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பட் நம்ம ஒரு 1 week ஆகுது 1 month ஆகுது நீங்க ப்ரொஃபஷனலா தான் அப்ரோச் பண்ணிருக்கீங்கன்னு போது திடீர்னு போயிட்டு ஒருத்தரோட ஃபேமிலி ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ஐ கேன் கிவ் சம் ஐடியாஸ் தேர். ஆனா அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒர்த்தா ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன அப்ரோச் பண்ணி வந்துட்டீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய டாஸ்க் நீங்க சின்சியரா பண்ணீங்கன்னா தென் ஐ மே கோ 1 step extra and I can support you on your family issues also. அது கண்டிப்பா நிறைய பேர் நான் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சீரியஸ்னஸ் நீங்க காமிக்கணும். சீரியஸ்னஸே காமிக்காம என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போன்ல பேசிட்டு என்கிட்ட டீடைல்ஸ் வாங்கிட்டு நீங்க எதுவுமே ஒரு ஆக்ஷன்ல காமிக்காம எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா ஐ கேனாட் ஹெல்ப் தேம் அண்ட் ஐ கேனாட் ஈவன் ஹேவ் தேம் இன் மை ரேடார். நீங்க எல்லாமே முடிச்சுட்டு வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நான் சொல்லும்போது கொஞ்சம் அரகன்ஸா இருக்க மாதிரி இருக்கலாம். பட் நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம லைஃப் அப்படி ஹெல்ப் பண்ணா போறவர் எல்லாமே பண்ணலாம். நீங்க ரோட்ல நம்ம போற ஒருத்தர் பார்க்க கூட அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், போறவங்க நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. பட் நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் கண்டிப்பா பண்ணுங்க. எல்லாரோட லைஃப்மே அப்படி இருப்பாங்க. பட் புதுசா வரவங்களுக்கு அட்லீஸ்ட் இட் டேக்ஸ் ஒரு மினிமல் டைம். நான் அவங்க கூட ஒரு பர்சனலா கனெக்ட் ஆகிட்டு அவங்க பர்சனலா கேர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டெஃபினெட்லி சம் டைம். அதுக்கு அவங்க கண்டிப்பா ப்ரொஃபஷனலி சீரியஸ்னஸ் காமிச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்க சொல்லிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. இல்லைன்னா என் ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன், பட் ப்ரொஃபஷனலி வாட் ஆர் தி கமிட்மெண்ட்ஸ் ஐ கிவ் ஐ வில் ஸ்டிக் டு இட் அப்படின்றது. மூணாவது சில பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு 1 மாசம் 2 மாசம் காணா போயிடுவாங்க. திடீர்னு 4 மாசம் கழிச்சு வந்து தமிழ் எம்சி ட்ரைனிங் கேட்கறேன்னு நான் ஒரே விஷயம் சொல்ல நான் வீடியோஸ் அடிச்சேன் பார்த்தீங்கன்னா கேட்டா இல்ல பார்க்கல எனக்கு இந்த ப்ராப்ளம் ஆச்சு அந்த ப்ராப்ளம். நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எல்லாமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லி அதை தாண்டி நிறைய பேர் சொல்றாங்க இல்ல வீடியோஸ்லாம் இருக்கிற நம்ம நேரில் மீட் பண்ணலாம் என்ன உங்க ஈவெண்ட் கூப்பிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஈவெண்ட்டுக்குலாம் வரதுக்கு முன்னாடி யூ நீட் டு குவாலிஃபை ஃபர்ஸ்ட் வாட்ச் த வீடியோஸ். உங்களுக்கு நான் என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு. ஏன்னா இப்போ நேரில் ஈவெண்ட் வரணும்னா they need to travel 2 hours ஈவெண்ட் 5 மணி நேரம் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 6 to 8 hours ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கு. நீங்க நான் அனுப்பக்கூடிய அந்த 3-4 hours வீடியோ பார்க்க டைம் இல்லை அப்படின்னா then your priority changes. அப்போ நீங்க வேற ஒரு விஷயம் எதிர்பார்க்கறீங்க. வெறும் ஈவெண்ட் வந்தா உடனே கத்துட்டு எம்சி ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த தியரிட்டிக்கல் நாலேஜோ அதுக்கு பின்னாடி நான் போட்ட வழிப்போ அது வந்து யூ டோன்ட் ரெகக்னைஸ் இட். அதனால தான் சொல்லக்கூடிய விஷயம் நேரில் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் த வீடியோஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்ஷன் பிளான் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மார்க்கெட்டிங் பண்ணுங்க. தென் we will meet, I will take you to the events அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு 3 மாசம் 4 மாசம் நான் சொன்ன மாதிரி காணப்பட்டு திரும்ப ஒரு அப்பப்போ வரும்போது that's again டைம் கிளியர் ஃபார் மீ. நீ நினைச்சா வரீங்க அப்படிங்கும்போது அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் திடீர்னு 4 மாசம் கழிச்சு வந்து தமிழ் கேன் ஸ்டார்ட் தி வொர்க் நவ சொன்னா நான் ஒரே வார்த்தை சொல்லிடுது சாரி நவ் ஐ அம் பிஸி. அஃப்கோர்ஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி நான் எப்பவுமே நான் பிஸியா வச்சுப்பேன். சம்டைம்ஸ் அதையும் தாண்டி உண்மையாவே சூப்பர் பிஸியா இருக்கும். ஒர்க்கே வந்து அந்த அளவுக்கு கண்டினியூஸா பிஸியா வச்சிருக்கும். நாட் ஈவன் சிங்கிள் மினிட் எதுக்குமே வேற ஒரு காலுக்கோ மெசேஜ்க்கோ டைம் கொடுக்க முடியாது நிலைமை. அது மாதிரி இருக்கும். நான் சொல்லிடுறது சாரி நான் நெக்ஸ்ட் 3 months 4 months ஐ நாட் அவைலபிள் ஃபார் எனி
மெசேஜஸ் கால் அதுக்கப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்து பார்க்கலாம் போது அவங்களுக்கு மேபி அரகன்ஸா தோணலாம், என்னடா இவர் பிஸின்னு சொல்றாரு. சேம் திங் தட்ஸ் வாட் தே டிட். என்ன அப்ரோச் பண்ணிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் நான் பிஸி அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஃபீல்ட்ல காண போறாங்கன்னு போது நான் என் ஃபீல்ட்ல பிஸியா இருந்ததுல என்ன தப்பு. ஸோ அந்த வகையில just to conclude this video, basically whether you are a junior or senior or fresher, whomsoever it is, டைம் போறதுக்கு ரெடியா இருங்க. நான் எப்பவுமே சொல்றதா, have the trust, be ready to put time, effort, இது எல்லாமே பண்ணுங்க. எந்த ஃபீல்ட்ல நீங்க ஜாப் ஆனாலும் சரி, புதுசா ஒரு ஃபீல்டு கத்துக்கணும் பண்ணும்போது அந்த ஃபீல்ட்ல கூட எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க சொல்லக்கூடியதை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேளுங்க, அவங்க சொல்றதை லிசன் பண்ணிட்டு அது பண்ணலாமா வேண்டாமா, பண்ண முடியாதா பண்ண முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிடுங்க. அவங்க பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 1 week 10 days கழிச்சு அவங்க அப்டேட் கேட்கும்போது அப்போ வேற ஏதோ ரீசன் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுன்னு சொல்றேன், அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு 10 நாள் வேஸ்ட் பண்ணலன்னு கேட்டா இல்ல எங்க வீட்டுல பண்ண வேணாம்னு சொன்னாங்க, எங்க வீட்டுல வந்து விசிபிலிட்டி வேணாம்னு சொன்னாங்க, இது மாதிரி எதுவும் சொல்றாங்கன்னா அது அப்ஃப்ரண்டா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. I have given them some alternate method. There are so many other methods. Be honest, transparent and be ready to spend time. Definitely you can grow in your career.